1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விக்கிரவாண்டியில் பேட்டி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு விக்கிரவாண்டியில் திமுக தேர்தல் அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. தேர்தல் அலுவலகத்தை ஜெகத்ரட்சகன் எம்பி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அமைச்சர்கள் மஸ்தான், கணேசன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலகத்திலிருந்து திறந்தவெளி வாகனத்தில் விக்கிரவாண்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் அவரது வேட்புமனுவினை தாக்கல் செய்ய உள்ளார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பொன்முடி, இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அன்னியூர் சிவா அவர்கள் இன்று வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார். 1,00,000 வாக்குகள் அதிகமாக பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். நானும் எம்பி ஜெகத் அண்ணன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று வாக்குகளை சேகரித்துள்ளோம். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்காக செய்துள்ள சாதனைகளுக்காகவே அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவோம். கடந்த தேர்தலில் புகழேந்தி அவர்கள் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பிஜேபி, பாமக, அதிமுக இணைந்து போட்டியிட்ட போதும் 9,000 வாக்குகள் அதிகம் பெற்ற புகழேந்தி வெற்றி பெற்றார். தற்பொழுது 3 பேரும் எப்படி உள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 7 Green News செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.